नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लन तनालुल बिर्रा हत्ता तुनफ़िक़ू मिम्मा तुहिब्बून सदक़ल्लाहुल अलीम वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सदक़तु रद्दुल बलाइ वल क़लाइ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து वस्ஸலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு சில தாய்மார்கள் சம்பந்தமான தகவல்களை தங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு பெண்மணி உயர்ந்த சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள், நம்மை போன்று நமது சமுதாய பெண்மணிகளும் இந்த உயர்ந்த இன்பங்களை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து காண்பித்தால் எப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்குமோ அந்த முறையிலே தங்களுடைய சுருக்கமான வாழ்க்கையை அமைத்து காட்டியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய இந்த உலகப் பயணம் குறைந்த காலமாக இருந்தாலும் கூட, குறுகிய காலமாக இருந்தாலும் கூட, அவர்களுடைய வாழ்க்கையிலே படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய சிறப்புகளை, அவருடைய உயர்வுகளை நாம் பார்ப்பதற்கு முன்பு, அவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு, அவர்கள் எந்த அளவிற்கு தான சிந்தனை கொண்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டு முகமாக ஒரு நிகழ்ச்சியை தங்களுக்கு மத்தியே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகளாருக்கு திருமணத்திற்காக வேண்டி ஒரு சட்டையை தந்து, இதை திருமண நாளன்று அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார்கள். அதை பெற்றுக்கொண்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாளைக்கு திருமணம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பெண்மணி வந்து தனக்கு ஆடை இல்லை, குறிப்பாக சட்டை இல்லை என்று கேட்கும் பொழுது தங்களிடத்திலே எத்தனை சட்டை இருக்கின்றது என்று பார்த்தார்கள். இந்த காலத்து பெண்மணிகள் என்றால் பீரோலை திறந்து எண்ணி பார்த்து சொல்ல வேண்டும், எத்தனை சட்டை புதியது, எத்தனை சட்டை பழையது, அவைகளிலே எத்தனை சட்டை இன்னும் எடுக்க வேண்டி இருக்கின்றது என்பதெல்லாம் பட்டியல் போடுவார்கள். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பீரோலை திறந்து பார்த்து சொல்ல வேண்டிய நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அவரிடத்தில் இருந்தது இரண்டு சட்டைகள் தான். ஒன்று ஏற்கனவே அவர்கள் அணிந்து கொண்டிருந்தது, மற்றொன்று தங்களுடைய திருமணத்திற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து தந்தது. எளிமை என்று சொன்னால் இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் கற்றுத்தந்த, அவருடைய அருமை மகளார் கற்றுத்தந்த எளிமை. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அந்த வசதியான வாழ்க்கையிலே எளிமையாக வாழ்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமாகாது. அல்லாஹ் தாலாவுடைய ரசூலின் மகளார் அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் தாலாவிடத்திலே துவா கேட்டிருக்கலாம். அல்லாஹ் தாலாவுடைய துவாவை எத்தனையோ நேரங்களிலே கபூல் செய்திருக்கின்றான். அதே போல தங்களுடைய தகப்பனாரிடத்திலே தேவையை சொல்லி தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்க பெறும் என்று தெரிந்தும் கூட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து பாடம் புகட்டியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆடம்பரத்திற்கு எச்சரிக்கை செய்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி வந்து சட்டை கேட்டபோது இரண்டிலே எதை கொடுப்பது? அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்திலே என்ன சொல்கின்றான்? நீங்கள் எதை நேசிப்பீர்களோ அதை தர்மம் செய்யும் வரை இறைவனுடைய உபகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்றானே. அப்படி என்றால் அந்த அடிப்படையிலே நாம் நமக்கு பிரியமான திருமணத்திற்காண்டி வழங்கப்பட்ட சட்டையைத்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை தர்மம் செய்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது கேட்டார்கள், மகளாரே, உங்களுக்கு நான் வழங்கிய சட்டை என்ன ஆயிற்று என்பதாக விளக்கம் சொன்னார்கள். அப்பொழுது தங்களுடைய மகளாரின் அந்த
கருணை உள்ளத்தை நினைத்து பூரித்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திருமணத்திற்காக வேண்டி வழங்கப்பட்ட சட்டையை இப்படி தானம் செய்துவிட்டீர்களே, உங்களுடைய தர்மத்திற்கு இறைவன் நற்கூலி வழங்குவானாக என்று துஆ செய்து முடித்தார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஆஜராகிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நாயகமே, இறைவன் சலாம் சொன்னான், அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலிருந்து உள்ள பட்டாடையை உடைய மகளாருக்கு கொடுத்து வரச் செய்தான் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்ல, அந்த சுவர்க்கத்திலிருந்து பட்டாடை வழங்கப்பட்டு அதை அணிந்து திருமணம் முடித்தவர்கள்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் பிறப்பதற்கு வித்திட்டது சுவர்க்கத்துடைய திராட்சை கனி என்பதை நாம் முதல் தகவலிலே அறிவித்தோம். அதேபோல அவருடைய திருமணத்திற்கு முடிவு செய்தது, மாப்பிள்ளை முடிவு செய்தது இறைவன்தான் என்பதையும் நாம் அறிவோம். அதேபோல அவருடைய திருமணத்திற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது சுவர்க்கத்துடைய பட்டாடை என்பதையும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய ஈகை குணம் எப்படி இருந்தது? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரபி வருகின்றார், வந்து சலாம் கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே 3 தேவைகளை முன்வைக்கின்றார். நாயகமே, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு 3 ஆசை இருக்கின்றது, அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அதை முன்னிட்டுத்தான் உங்களிடத்திலே நான் வந்து நிற்கின்றேன் என்பதாக சொல்கின்றார். என்ன தேவை என்று கேட்கப்பட்ட போது, ரொட்டியும் இறைச்சியும் நான் சாப்பிட வேண்டும் எனது மனம் சொல்கின்றது, எனது மனம் விரும்புகின்றது. அதே போல யமன் நாட்டுடைய போர்வையை நான் போர்த்தி கொண்டு இந்த குளிர்காலத்தை நாம் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எனது மனம் விரும்புகின்றது. 3ஆவதாக, எனது குடும்பத்தாருக்கு நான் செலவுக்கு பணம் தர வேண்டும், அதற்காக வேண்டி நான் உங்களிடத்திலே வந்து நிற்கின்றேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் இல்லை என்று சொல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏதாவது செய்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே விசாரித்து பார்க்கின்றார்கள். யாரிடத்திலும் உடைய தேவையை நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை இல்லை. அதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, பிலாலே, எனது அருமை மகளார் வீட்டிற்கு செல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள் என்பதாக அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு சென்று விஷயத்தை சொல்கின்றார்கள். அந்த அரபியுடைய 3 தேவைகளையும் எடுத்து ஓதினார்கள். அதை கேட்டுக்கொண்ட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஏதாவது இருக்கின்றதா, அந்த அரபியுடைய ஆசையை நிறைவேற்றிவிடலாம் என்று ஆசைப்பட்டு தேடி பார்க்கின்றார்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியாக தங்களுடைய கழுத்திலே அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒரு மாலை இருக்கின்றது. அதை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழங்கியது. அதை எடுத்தார்கள், கொடுத்தார்கள். இதை விற்று உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த அரபி அந்த மாலையை வாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது அருமை மகளார் கொடுத்து விட்டார்களே, இதில் என்னிடத்திலே கேட்பதற்கு என்ன இருக்கின்றது? நீங்கள் அவர்கள் சொன்னதைப் போல செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப, அந்த காட்டரபி விற்பனை செய்கின்ற இடத்திற்கு சென்று அங்கே சந்தையிலே விற்கும் பொழுது அந்த மாலையை வாங்கி கொண்டவர்கள் வேறு யாருமல்ல, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் என்ன விலைக்கு வாங்கினார்கள் தெரியுமா? 110 திர்ஹத்தை கொடுத்து, அதே போல யமன் நாட்டுடைய ஒரு போர்வையும் கொடுத்து, தங்களுக்கு வழங்கப்பட்ட ஹதியாவாக கிடைத்த கைபர் யுத்தத்திலே அன்பளிப்பாக கிடைத்த ஒரு வாகனத்தையும் கொடுத்து அந்த அரபியிடத்திலே மாலையை வாங்கி கொண்டார்கள். அந்த அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் தங்களுடைய அடிமை சகும் என்பவரை அழைத்து, இந்த மாலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே திரும்ப ஒப்படைத்து விடுங்கள், அவருடைய மகளாருக்கு போய் சேரட்டும். அதே போல எனக்கு அடிமையாக கொடுக்கப்பட்ட நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே அடிமையாக இருந்து கொள்ளுங்கள், எனக்கு வேண்டியதில்லை என்பதாக, உங்களையும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பளிப்பு செய்கிறேன் என்பதாக அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த அந்த சகும் என்ற அடிமை, நான் கைபர் யுத்தத்திலே சகுமாக அந்த யுத்தத்திலே கிடைத்த பங்காக நான் அம்மாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டேன்,
இப்பொழுது அவர்கள் உங்களிடத்தில் என்னை அன்பளிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஹிதமத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த மாலையை சுமந்து வந்த அந்த சகுமை என்ற அடிமை ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே வந்து அந்த மாலையை ஒப்படைத்து விட்டு தானும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்பளிப்பாக வழங்கப்பட்டவன் என்பதை அந்த அடிமை சொன்னபோது ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், அப்படியா, நான் கொடுத்த மாலை என்னிடத்திலே திரும்ப வந்து விட்டதா, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த மாலையை கொண்டு வந்த நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், உங்களை நான் விடுதலை செய்துவிட்டேன், சுதந்திர புருஷராய் வாழுங்கள் என்பதாக அவரை அனுப்பி வைத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த அடிமை, ஏற்கனவே அடிமையாக இருந்த அந்த சகும் சிரிக்கின்றார். அப்பொழுது காரணம் கேட்டார்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அடிமை சொல்கின்றார், அன்னை அவர்களே, நீங்கள் எந்த நியத்திலே, எந்த எண்ணத்திலே இந்த அன்பளிப்பாக இந்த மாலையை வழங்கினீர்களோ, அந்த மாலையே உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அத்தாட்சியாக உங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த மாலை என்னென்ன வேலை செய்தது பாருங்கள். அந்த அரபியுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டது. அது மாத்திரமல்ல, அந்த அரபி என்னென்ன கோரிக்கை வைத்தாரோ அதை நிறைவேற்றியது மாத்திரமல்ல, என்னையும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டு எந்த இடத்திலிருந்து பெறப்பட்டதோ அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்து விட்டது. இதுதான் இறைவன் இருக்கின்றான், இறைவன் நமக்கு பல அத்தாட்சிகளை கண்முன்னே காட்டு கொண்டிருக்கின்றான் என்பதற்கு காரணமாக இருக்கின்றது, அடையாளமாக இருக்கின்றது என்று அந்த அடிமை சொல்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். தாய்மார்களே, படிப்பினை பெறுவோம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.